பிரதீப், திமுக தொண்டர்கள் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு முண்டியடித்துக் கொண்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களது தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் அவர்கள் சென்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு அது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொண்டர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய வேளையில் காவல்துறையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்போது காமராஜர் அரங்கத்தில் அதிரடிப்படையினரும் கூட வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிரடிப்படையினரை பொறுத்தவரை உள்ளே செல்லக்கூடிய, அதாவது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே செல்லக்கூடிய அந்த பகுதியில் அதிரடிப்படையினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சிறிது நேரத்துக்கு முன்னர் இந்த பகுதியில் கட்டுக்கடங்காத அளவிற்கு கூட்டம் வந்ததை தொடர்ந்து அதிரடிப்படையினர் தங்களுடைய ஒரு குறைந்த அளவுக்கு பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி அந்த பகுதியில் இருந்து மக்களை அகற்றிய அந்த காட்சிகளை நாம் சற்று நேரத்துக்கு முன்னர் நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு முன்னர் நாம் பார்த்த ஒரு மிக முக்கியமான காட்சி, அதாவது எந்த அளவிற்கு காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நேரடியாக தொண்டர்கள் காவல்துறையினுடைய தடுப்பை மீறி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு சற்று நேரத்திற்கு முன்னர் நடைபெற்றது. அங்கு நின்று கொண்டிருந்த திமுகவினுடைய நிர்வாகிகளையும் மீறிக்கொண்டு தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக திமுக தொண்டர்கள் முண்டியெடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். தற்போது ஓரளவுக்கு மீண்டும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் திமுக தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி மீண்டும் திமுகவினுடைய தொண்டர்கள் முண்டியடித்து செல்வதற்கு முயலக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதை தாண்டி திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கியின் மூலமாக திமுக தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும், அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்படும், அதற்கான நேரம் என்பது இருக்கின்றது, பொறுமையாக அமைதி காத்து வரிசையில் வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து ஒளிபெருக்கியின் மூலமாக முன்வைத்து வருகின்றார்கள். இருந்தபோதும் உணர்ச்சி மிகுதியின் காரணமாக திமுக தொண்டர்கள் முண்டியடித்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது தங்களுடைய கட்சியினுடைய தலைவரின் மீது தொண்டர்கள் வைத்திருந்த அந்த அன்பு என்பது வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கூறியது போல இவ்வாறு உணர்ச்சி மிகுதியின் காரணமாக முண்டியடித்து செல்வதற்கு காரணம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு காட்சி, அதாவது இந்த பகுதியில் ஏதேனும் அவசரம் ஏற்படும் பட்சத்தில் அந்த அவசரத்திற்காக உதவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த 108 ஆம்புலன்ஸ் இந்த பகுதியில் இருந்து கிளம்பக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதற்கு மேலிருந்தும் கூட திமுக தொண்டர்கள் தங்களுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஏறி நின்றிருந்தார்கள். அவர்களையும் கூட அந்த பகுதியில் இருந்து இறங்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு ஒட்டுமொத்தமாக இங்கு உணர்ச்சி பொங்க தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக திமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினரை பொறுத்தவரை முடிந்த அளவிற்கு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து வருகின்றார்கள். கூடுதல் காவலர்கள் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்ந்து இந்த பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. அமலா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி அங்கு வந்து திமுக தலைவர் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொண்டர்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கு வரக்கூடிய அரசியல் பிரபலங்களுக்கும் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படுகிறது? அவர்கள் அங்கு வந்து போக மிக எளிமையான பாதை அமைக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது நாம் பார்க்கக்கூடியது, அதாவது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் குமாரசாமி தற்போது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு இந்த பகுதியில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் மிக முக்கியமான பிரமுகர்கள் வருவதற்கான சிறப்பு ஏற்பாடு, சிறப்பு வழி என்பது இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரை வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான எந்த சிக்கலும் இல்லை. அவர்கள் எளிதாக இந்த பகுதியை அடைந்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக
நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். அதே போல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என்று முக்கியமான நபர்கள் அனைவரும் இந்த பகுதிக்கு அமைதியாக வந்து அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது நேரம் செல்ல செல்ல இது பொதுவாகவே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கலாம். அதாவது இது போன்ற அஞ்சலி செலுத்தக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் நேரம் செல்ல செல்ல காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் கிடைக்குமா என்ற அச்சத்தின் காரணமாக இது போன்று முன்றியடித்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது பொதுவாகவே நடைபெறக்கூடிய ஒன்று. இன்று அதிகாலை தொடங்கி தற்போது வரை இங்கு உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிலரெல்லாம் இன்று காலை 10 மணிக்கு வந்த நபர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். அவர்களால் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு இதுவரை முடியவில்லை. இது போன்ற நேரம் ஆவது, அதாவது காலதாமதம் ஆவது என்பது அவர்களை இவ்வாறு முண்டியடித்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளுவதாகவே நம்மால் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அவர்களுக்கான நேரம் என்பது இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது. கருணாநிதி அவர்களுடைய உடல் உடனடியாக எடுத்துச் செல்லப்படவில்லை. இங்கிருந்து அவர்களுக்கான நேரம் இருக்கின்றது என்பதை நாம் தொடர்ந்து அந்த ஒளிபெருக்கின் மூலமாக சொல்லி வருகிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே காவல்துறையினர் அங்கு பல பிரயோகத்தை பயன்படுத்தி அங்கிருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை கலைப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். தற்போது கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்றிருக்கின்றதை நம்மால் உணர முடிகின்றது. திமுக தலைவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றியே, இடத்திற்கு அருகிலேயே, அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே தற்போது திமுக தொண்டர்கள் சென்று விட்டார்கள். திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருந்து அங்கிருந்து அகல செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தற்போது திமுகவினுடைய தொண்டர்கள் அகற்றப்படுவதற்கான அந்த ஏற்பாட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு புறத்தில் காவல்துறையினர் திமுக தொண்டர்களை அந்த பகுதியில் இருந்து அகற்றிக் கொண்டிருந்தாலும் மறுபுறத்தில் திமுக தொண்டர்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தற்போது கட்டுக்கடங்காமல் கூட்டம் அவருடைய திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடலை நோக்கி அலையென சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். மறுபடியும் சொல்லலாம், இவை அனைத்துமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே இது செய்யப்படுகின்றது. இது திமுக தொண்டர்களினுடைய உணர்ச்சி மிகுதியின் காரணமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அவ்வாறு செல்லக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தங்களுடைய தலைவரினுடைய முகத்தை கடைசியாக இறுதியாக ஒரு முறை நேரில் பார்க்க வேண்டும் என்பதே. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் தற்போது முண்டியடித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஒளிபெருக்கில் திமுகவினுடைய தாரக மந்திரமான கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும். திமுகவினுடைய தொண்டர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது திமுகவினுடைய நிர்வாகிகளால் தொடர்ந்து ஒளிபெருக்கியினால் சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அதையும் மீறி திமுக தொண்டர்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல், அதாவது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி தற்போது காவல்துறையினர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை சுற்றியே லேசான தடியடி பிரயோகத்தை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை அகல செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சற்று நேரத்துக்கு முன்னர் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின், திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பலர் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள். தற்போது இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பகுதிக்கு வந்ததை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் இருந்து சற்றே தள்ளி ஒரு பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை தாண்டி தற்போது காவல்துறையினர் மட்டுமே திமுக தலைவனுடைய உடலை சுற்றி நின்று கொண்டு அங்கு வரக்கூடிய நபர்களை, அதாவது திமுகவினுடைய தொண்டர்களை, பொதுமக்களை அந்த பகுதியில் இருந்து அகலச் செய்வதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு புறம்தான். ஆனால் நாம் மற்றொரு புறத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இங்கு திமுக தொண்டர்கள், அதாவது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு நீண்ட வரிசை என்பது இன்னமும் காத்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது நீங்கள் பார்த்த ஒரு காட்சி என்பது அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலேயே அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, இன்னும் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கக்கூடிய இந்த வெயிலில் கால் கடுக்க பல மணி நேரம்
திமுக தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் உள்ளே செல்ல வேண்டும், இவர்களும் அஞ்சலி செலுத்த வேண்டும், இவர்களும் தங்களுடைய தலைவரை இறுதியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இங்கு காத்துக் கொண்டு கிடக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு உணர்வு மிகுந்த ஒரு இடமாக இன்றைய தினம் இந்த ராஜாஜி அரங்கம் என்பது மாறி இருக்கின்றது என்று கூட நாம் சொல்லலாம். இருந்தபோதும் இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் தங்களுடைய தலைவரை சந்தித்து அவரை கடைசியாக ஒரு முறை பார்த்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்றே நம்மால் உணர முடிகின்றது. தற்போது ஓரளவுக்கு மீண்டும் அந்த பகுதியில், அதாவது அங்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய முக்கியமான நபர்கள் உட்பட சாதாரண தொண்டர்கள் வரை யாருமே அந்த இடத்தை அணுக முடியாமல், அவருடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை அணுக முடியாத அளவிற்கு அங்கு முண்டியடித்துக் கொண்டு தொண்டர்கள் புடைசூழ நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இருந்தபோதும் தொடர்ந்து காவல்துறையினர் தங்களால் முடிந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோதும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த கூட்டத்தினரை பொறுத்தவரை தற்போது அவர்களுக்கு அவர்கள் உற்சாகம் அடைவதற்கு கூட, அதாவது இப்படிப்பட்ட ஒரு துயரமான தருணத்திலும் கூட அவர்கள் உற்சாகம் அடைவதற்கான ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. அவர்களை பொறுத்தவரை நேற்றைய தினம் அவர்கள் திமுக தலைவர் தங்களை விட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கவலையையும் தாண்டி அவருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலையும் அவர்களை தொற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த கவலை என்பது இன்று காலை அவர்களுக்கு தீர்ந்திருக்கின்றது. அந்த கவலை தீர்ந்த உற்சாகத்திலும் கூட அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அதோ நீங்கள் பார்க்கக்கூடியது பலப்பிரயோகம் செய்யப்படுகிறது. முடிந்த அளவுக்கு கட்டுப்பாடு, முடிந்த அளவுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அவர்களால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் கூறியது போல அவர்களுக்கு இருந்த இரண்டாவது துயரம் இன்று காலை அடங்கி இருக்கின்றது. அந்த துயரம் அடங்கியது என்பது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு துயரத்தை மறைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதாவது கருணாநிதி அவர்கள் வரைந்த அந்த துயரத்தை அது ஓரளவுக்கு மறைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். என்றால் தங்களுடைய தலைவருக்கு மெரினாவில் ஒரு இடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மெரினாவில் அவர் அண்ணாவோடு அவருடைய வழிகாட்டியாக கருதப்பட்ட, அவருடைய தலைவராக கருதப்பட்ட, கருணாநிதி அவர்களுடைய தலைவராக கருதப்பட்ட அண்ணா அவர்களுடைய இடத்திற்கு, அவர் துயில் கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலேயே கருணாநிதி அவர்களுக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது என்ற வகையில் இந்த தொண்டர்கள் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிக் கொண்டிருந்த, தொற்றிக் கொண்டிருந்த அந்த இரண்டாவது துயரம் அவர்களை விட்டு அடங்கி இருக்கின்றது. அந்த உற்சாகத்திலும் கூட அவர்கள் தற்போது திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி முண்டியடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தற்போது வயதான ஒருவர் அந்த பகுதியில் தவறி விழ அவரை காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பாக செல்வதற்கான அந்த உதவியை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தற்போது மீண்டும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி கருணாநிதி அவர்களுடைய உடல் திமுகவினுடைய தொண்டர்களினுடைய கட்டுப்பாட்டில் சென்றிருக்கின்றது. அதாவது இந்த தொண்டர்களால் தான் திமுக கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திமுகவை கட்டியமைக்க ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அவ்வாறு இந்த கட்சியை கட்டியமைத்த, அந்த கட்சியை கட்டியமைப்பதற்கு வழிகாட்டிய அந்த தலைவரை காண்பதற்காக இந்த கட்சியை கட்டியமைத்த அந்த தொண்டர்கள் தற்போது முந்தியடித்துக் கொண்டு அவருடைய உடலை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும், அவர்களை அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதையும் நாம் இப்போது நேரடியாக பார்த்து வருகின்றோம். இப்போது சூழல் என்பது, அதாவது ஏற்கனவே முக்கிய பிரமுகர்கள் அனைவரும், அதாவது பாரத பிரதமர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் இன்று காலையே வந்து திமுக தலைவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்று விட்டார்கள். தற்போது பார்க்கக்கூடிய காட்சி மீண்டும் லேசான ஒரு தடியடி நடத்தப்படுகின்றது. திமுக தொண்டர்களை கலைப்பதற்கு அனைத்து வகையான முயற்சியையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோதும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் மீண்டும் அதாவது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு முன்னே அமைந்திருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் ஏறி முண்டியடித்துக் கொண்டு அவருடைய உடலை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உடலை சுற்றி தற்போது காவல்துறையினர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த உடலுக்கு அருகில், திமுக தலைவருடைய உடலுக்கு அருகில் யாரும் வராமல் தூரத்தில் நின்று அவரை பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். முடிந்த அளவுக்கு தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இருந்தபோதும் தற்போது தொண்டர்கள்
உணர்ச்சி மிகுதியின் காரணமாக அந்த படிக்கட்டுகளில் முண்டி எடுத்துக் கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதன் காரணமாக, அதாவது முன்றி எடுத்துச் செல்லக்கூடிய அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதன் காரணமாக ஏற்கனவே இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அதாவது அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை முதலே கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் முன்னே சென்று அஞ்சலி செலுத்துவதில் தற்போது தாமதம் ஏற்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே இன்னும் சில மணி நேரம்தான் திமுக தலைவருடைய உடல் இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதற்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இவற்றை எல்லாம் அறிந்துதான் திமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த குறுகிய கால இடைவெளியில் நேரில் சென்று தங்களுடைய தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், இறுதியாக ஒரு முறை அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் காத்து கிடக்கிறார்கள். அவ்வாறு காத்து கிடந்ததில் உடனடியாக பலன் கிடைக்காத பட்சத்தில் தான் அவர்கள் முன் எடுத்துக்கொண்டு தற்போது அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் திமுகவினுடைய நிர்வாகிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கியில் காவல்துறையினருக்கு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி தொடர்ந்து காவல்துறையினர் திமுக தொண்டர்களை கட்டுப்படுத்த திணறி வரக்கூடிய கூட்ட நெரிசல். திமுக தொண்டர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தால் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்களது உடல் உள்பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மணி சரியாக 12:56 நிமிடங்களே ஆகியிருக்கக்கூடிய வேளையில் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தொண்டர்களோட எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறையினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? துணை ராணுவ படையினும் அங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கட்டுப்படுத்த முடியாமல் தான் திமுக தலைவருடைய உடல் என்பது அந்த பகுதியிலிருந்து உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. இருந்த போதும் தற்போது அந்த உடல் அந்த எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் என்பது நிச்சயமாக திமுக தொண்டர்கள் கட்டுக்கடங்காமல் அந்த பகுதியில் முண்டி எடுத்து சென்றதே காரணம் என்று சொல்லலாம். நீங்கள் கேட்டது போல காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படை காவல்துறையினர் ஆமாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் இருக்கின்றார்கள். இதை தாண்டி சிறப்பு அதிரடிப்படையினர் அவர்களும் இருக்கின்றார்கள், அவர்களும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறிதான் தற்போது திமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் முண்டி எடுத்துக்கொண்டு அந்த திமுக தலைவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் தங்களால் இயன்றதை, தங்களால் முடிந்ததை அவர்கள் செய்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு கட்டத்தில் திமுகவினுடைய தொண்டர்கள் முண்டியெடுத்து சென்றதன் காரணமாக இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரிய திரைகள் தற்போது இயங்காமல் நின்று போயிருக்கின்றது. தற்போது ஒளிபெருக்கி ஒலிக்காமல் நின்று போயிருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியே திமுக தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டில் தற்போது வந்திருக்கின்றது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி நான் ஏற்கனவே கூறியதன்படி இவர்களுடைய ஒற்றை லட்சியம் என்பது, இப்போதைக்கு அவர்களுடைய ஒற்றை லட்சியம் என்பது திமுகவினுடைய தலைவரினுடைய மறைந்த திமுக தலைவரினுடைய கருணாநிதியினுடைய உடலை, அவருடைய முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்க்க வேண்டும், இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே அதன் அடிப்படையிலேயே இவர்கள் முண்டியெடுத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். தற்போது காவல்துறையினர் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல், கட்டுப்படுத்துவது இயலாது என்ற அளவிற்கு காவல்துறையினர் சென்று விட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் அமைதியாக நிற்க அவர்களையும் மீறிக்கொண்டு தற்போது திமுக தொண்டர்கள் முண்டி அடித்துக் கொண்டு அவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது ராஜாஜி அரங்கத்திற்கு உள்ளேயே அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் அந்த கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே செல்வதற்கான அந்த முயற்சியிலும் கூட திமுக தொண்டர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய தொண்டர்களின் எண்ணமானது இறுதியாக தங்களுடைய தலைவரை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் கூடினாலும் கூட அடுத்ததாக தேசிய தலைவர்கள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள் அங்கு வர இருப்பதால் நிலைமையை சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் காவல்துறையினருக்கு இருக்கிறது. அவர்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி தொண்டர்கள் உள்ளே செல்லும் பட்சத்தில் துணை ராணுவ படையினர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
கண்டிப்பாக இது ஒரு கட்டத்துக்கு மீறும் பட்சத்தில், அதாவது நான் ஏற்கனவே சொன்னதன்படி காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவை சேர்ந்த காவலர்கள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய வலதுபுறத்தில் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு அதிரடிப்படையினர் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதிக்கு தாண்டி, அதாவது இந்த பகுதியை தாண்டி யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அவர்களுக்கு இன்னும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றே தோன்றுகின்றது. ஏனென்றால் காவல்துறையினரே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த முதற்கட்ட முயற்சி தோல்வி அடையும் பட்சத்தில் இந்த ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு அதிரடி படையினருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சிறப்பு அதிரடி படையினரை பொறுத்தவரை இது போன்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு பயிற்சியை பெற்றவர்கள், அதற்கான சிறப்பு உபகரணத்தை பெற்றவர்கள். இதை கொண்டு அவர்களால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இருந்தபோதும் அவர்கள் தற்போது அமைதி காத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான காரணம் என்பது ஏற்கனவே காவல்துறையினர் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முதல் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த முயற்சி தோல்வியடையும் பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும். அவ்வாறு நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த சிறப்பு அதிரடி படையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த முயற்சியில் ஈடுபடுவார்கள். தற்போது அதிரடி படையினர், அதாவது அதிரடி படையினரும் கூட அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களும் கூட இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். கருணாநிதி அவர்களுடைய உடல் முன்னர் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடல் முன்னர் வைக்கப்பட்டிருந்த இடத்தை தற்போது திமுகவினர் தொண்டர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அந்த இடத்திலிருந்து அவர்களை அகலச் செய்வதற்கான அனைத்து வகையான முயற்சிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒரு புறத்தில் தங்களுக்கான உத்தரவை எதிர்நோக்கி சிறப்பு அதிரடி படையினர் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் இது போன்ற தருணங்களில் இது போன்ற சிறப்பு அதிரடி படையினரை பயன்படுத்தி பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி கூட்டத்தை கலைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, உடனடியாக உத்தரவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இது உணர்ச்சி மிகுதியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இங்கு முண்டி எடுத்துச் செல்லக்கூடிய தொண்டர்களுக்கு வேறேனும் தவறான எண்ணம் கிடையாது. தங்களுடைய தலைவரை இறுதியாக ஒரு முறை பார்க்க வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய எண்ணம். இதை தாண்டி வேறு எதற்காகவும் அவர்கள் முன்னெடுத்து முன்னே செல்வதில்லை. இருந்தபோதும் இந்த நிகழ்வு என்பது ஒரு துக்கமான நிகழ்வு என்பது சரியாக நடந்து முடிய வேண்டும். காவல்துறையினருக்கு அதற்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே காவல்துறையினர் தங்களுடைய பொறுப்பையும் கூட உணர்ந்து இந்த நிகழ்வை சுமூகமாக முடிப்பதற்கான அந்த முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஒரு கட்டத்தை மீறும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சிறப்பு அதிரடிப்படையினருக்கான அந்த உத்தரவை பிறப்பித்து அவர்களையும் வரவழைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இருந்தபோதும் காவல்துறையினர் பொறுமை காத்து, அதாவது இந்த நிலைமையை தாங்களே கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம், பலப்பிரயோகம் செய்யாமல் நிலைமையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்பதற்கான அனைத்து கட்ட முதல் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தேவை என்ன? உங்களுடைய தலைவரை கடைசியாக ஒரு முறை பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் தானே என்ற வகையில் வாருங்கள் பாருங்கள் என்ற அடிப்படையில் அவர்களை வரவழைத்து அவர்களை பார்க்க செய்து அங்கிருந்து அகலச் சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் தலைவரை, அதாவது திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய உடலை பார்த்த அந்த நபர்கள் அங்கிருந்து அகலாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதனால் இந்த தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் இது அமைகின்றது என்று காவல்துறையினர் சொல்லியும் தற்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்றது. கூட்டம் நெரிசல் நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அனைவரும் முண்டியெடுத்து சென்று கருணாநிதியினுடைய உடலுக்கு தற்போது கூடுதல் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வரவழைக்கின்ற அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படை லேசான பல பிரயோகத்தை உபயோகிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அவர்களை அகலச் செய்வதற்கு தற்போது பல பிரயோகம் செலுத்தப்படுகின்றது. திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அகன்று செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவது என்பது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி என்பது ஒரு படிக்கட்டு பகுதி, இது சமதள பகுதி கிடையாது. ஆகவே இந்த படிக்கட்டு பகுதியில் இருந்து வேகமாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறி விழுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது. ஆகவே மிக கவனமாக பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி அந்த பகுதியிலிருந்து திமுக தொண்டர்களை அகலச் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வரக்கூடியதை நாம் இப்போது பார்த்து வருகின்றோம். தற்போது ஏறக்குறைய அந்த பகுதி என்பது ஏறக்குறைய காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 60% தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். மீண்டும் 40% தொண்டர்கள் மீண்டும் இருக்கிறார்கள். தற்போது ஒரு புறத்தில் காவல்துறையினர் தொண்டர்களை அங்கிருந்து
அப்புறப்படுத்தக்கூடிய நேரத்தில் மற்றொரு புறத்தில் இருந்து தொண்டர்கள் மீண்டும் அந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டை மீறி தற்போது தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்திருக்கின்றார்கள். பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலைக்கு காவல்துறையினரை தொண்டர்களும் பொதுமக்களும் தள்ளி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த, அதாவது கருணாநிதியுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தற்போது உடல் சற்று மற்றொரு இடத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு காவல்துறை, அந்த அளவுக்கு இங்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய அந்த முண்டியடிப்பே இதற்கு காரணம். இன்னும் முக்கியமான நபர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களும் அஞ்சலி செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் கடந்து வரக்கூடிய பகுதியை தான் தற்போது திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆக்கிரமித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதில் பெருமளவிற்கு திமுக தொண்டர்களே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய கைகளில் திமுகவினுடைய இருவண்ண கொடி இருப்பதை பார்க்க முடிகின்றது. திமுகவினுடைய இருவண்ண கொடியை ஏதோ ஒரு வகையில் துண்டாகவும் வேட்டியாகவும் அவர்கள் அணிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் பெருமளவிற்கு தொண்டர்களே தற்போது அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. திமுகவினுடைய நிர்வாகிகளும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில், காவல்துறையினுடைய பணிச்சுமையை குறைக்கும் வகையில் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது இந்த பகுதியிலிருந்து திமுக தொண்டர்கள் அகல வேண்டும், திமுகவினுடைய மிக முக்கிய கொள்கையான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை கடைபிடிக்க வேண்டும், திமுக தலைவனுடைய இறுதி ஊர்வலம் என்பது சுமூகமாக, இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சுமூகமாக நடைபெற வேண்டும், அதற்காக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து கோரி வருகின்றனர். இருந்தபோதும் திமுக தொண்டர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் முன்னேறி வருவதை பார்க்க முடிகிறது. தற்போது இந்த ராஜாஜி அரங்கத்தினுடைய அந்த வாயிற் பகுதியின் 75% பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு 25% பகுதியில் திமுகவினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மீண்டும், அதாவது இதில் இருக்கக்கூடிய சவால் என்பது, நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போலீசார் ஒரு புறத்தில் இருந்து தொண்டர்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறத்தில் தொண்டர்கள் முன்னேறி செல்கின்றார்கள். தற்போது அது போன்றது ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக தொண்டர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த பகுதியில் காவல்துறையினர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாட்டில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இருந்தபோதும் இது இப்போதைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தெரியவில்லை. மீண்டும் திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முண்டி அடித்துக் கொண்டு திமுகவினுடைய தொண்டர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் அவுட் நம்பர் என்று சொல்லலாம். அதாவது அவர்களுடைய எண்ணிக்கை என்பது இவர்களுடைய எண்ணிக்கையை விட மிக குறைவாக இருப்பதே இதற்கு காரணம். இருந்தபோதும் இந்த பகுதியில் போதுமான அளவுக்கு காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே காட்டியது போல சிறப்பு அதிரடிப்படையினரும் சிறப்பு உபகரணங்களோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வரவழைப்பது என்பது இது போன்ற ஒரு தருணத்தில் சரியாக அமையுமா? அவர்கள் வரவழைக்கப்படும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை அகற்றுவதற்கு, இந்த தொண்டர்களை இந்த பகுதியிலிருந்து அகலச் செய்வதற்கு அவர்கள் பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது போன்ற